ஐபிஆர்எஸ் என்ன வேலையை செய்யும்? ஸோ ஐபிஆர்எஸ் இந்த வேலை தான் செய்யும். அதுவும் 56 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல சவுத்ல 4 லாங்குவேஜ். இந்தியா இந்தியால. ஃபுல்லாவே இருக்கும் நம்ம. ஓகே. ஆமா. இந்தியால 4 லாங்குவேஜ் பண்றாங்க. இந்த 4 லாங்குவேஜ்ல என்ன பண்றாங்க? நீங்க சொன்ன மாரி அந்த காப்பி ரைட்ன்னு சொல்லும்போது நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத்ல தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு 4 லாங்குவேஜுக்கும் பார்த்துருக்கேன். ப்ளஸ் இது இல்லாம துளு, சௌராஷ்டிரா நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்கு பல இல்லைங்களா? மொழிகள் உள்ள ஆமா. நாடு மாரி இருக்கு. இந்தியால இருக்கிற மொழிகள் ஃபுல்லா, பட் சவுத்ல இருக்கிற லாங்குவேஜஸ், அதனுடைய ஆத்தர் கம்போசர், அதனுடைய பப்ளிஷர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ லேபிள், அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், ப்ளஸ் யாரெல்லாம் இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், நானே லிரிக் எழுதுறேன், நானே கம்போஸ் பண்ணுறேன், நானே என்னோட சேனலில் நான் வந்து மியூசிக்கை பப்ளிஷும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து பப்ளிஷராகவும் இருப்பேன், கம்போசராகவும் இருப்பேன், ஆத்தராகவும் இருப்பேன். ஸோ ஐபிஆர்எஸ் வந்து இங்கே எங்கே வராங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து டைரக்ட் ரிலீஸ் பண்ணும்போது, இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிலிம் மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து ரெவென்யூ உங்களுக்கு வந்துடும். இப்போ மூவிஸ்ன்னு கொடுக்கும்போது அதனுடைய ஷேர் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே வந்து யூடியூப்பில் நீங்கள் அந்த ஆடியோ லேபிள் ரைட்ஸ் வாங்கிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைக் ஸ்பாட்டிஃபை, அமேசான் ஆமா, மியூசிக், ஆமா. ஆப்பிள் மியூசிக், இந்த மாதிரி அக்ராஸ் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மியூசிக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்க மியூசிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம், ஓகே. ஸோ அதனோட ரெவென்யூ வந்து டைரெக்டாக அந்த ஆடியோ ஓனர் கம்பெனிக்கு வந்துடும். யார் வந்து ஆடியோ லேபிளாக இருக்காங்களோ, இல்லை வந்து ப்ரொடியூசராக இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைரக்ட் ரெவென்யூ போயிடும். ஆமா. பட் அதில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ரெவென்யூ வந்து ராயல்ட்டின்னு சொல்லி கலெக்ட் ஆகும். என்னன்னா வந்து 1957 ஆக்ட் ப்ளஸ் 2012 அமெண்ட்மெண்ட் காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராயல்ட்டின்னு ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ராயல்ட்டி அமௌண்ட் வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கிரியேட் பண்ண அந்த மெலடி ஒர்க் கிரியேட் பண்ணாங்க இல்லைங்களா கம்போசர், அவங்களுக்கும் லிட்ரரி ஒர்க் யாரெல்லாம் லிரிக் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு சொந்தமான ராயல்ட்டி அது அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் சொல்ற காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு தான் அது உரிமை இருக்கு. லிரிக் எழுதியிருக்கவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. லிரிக் எழுதியிருக்கவங்களுக்கும் மியூசிக் கம்போஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும். பண்ணியிருக்கவங்களுக்கும். ஆமா, அந்த ஓகே. ராயல்ட்டி கலெக்ட் பண்றது